கடன்களின் பாரத்தால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவுகளில் தனிமையில் அழுகிறீர்களா? உங்கள் நோய்களுக்கு மருத்துவத்தால் தீர்வு காண முடியவில்லையா? உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களா? இன்று இந்த நொடியில் பரலோகம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. உங்கள் கண்ணீரைத் துடையுங்கள். உங்கள் இதயத்தை திடப்படுத்துங்கள். ஏனெனில் 333.33 ஹெர்ட்ஸ் என்ற தேவ தூதர்களின் அதிர்வெண் இப்போது உங்கள் இல்லத்தில் ஒலிக்கிறது. உங்கள் ஆவியில், உங்கள் உடலில், உங்கள் சூழ்நிலைகளில் இறங்குகிறது. உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள். ஏனெனில் பிரதான தூதர்கள் இப்போது உங்களிடம் இறங்கி வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் அத்தியாயத்தை மாற்றும் நேரம் இது. பரலோக சேனைகளின் தளபதியான பிரதான தூதர் மிக்கேலை நான் அழைக்கிறேன். கடவுளின் மருந்தான பிரதான தூதர் ரபேலை நான் அழைக்கிறேன். கடவுளின் நற்செய்தியை கொண்டுவரும் பிரதான தூதர் கேப்ரியலை நான் அழைக்கிறேன். மூவரும் இப்போது இந்த இடத்தில் இறங்கி தேவ தூதர்களின் படையுடன் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்களின் தெய்வீக ஆற்றல் இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவையும் திறக்கப் போகிறது. இயேசு பயன்படுத்திய சக்தி வாய்ந்த வார்த்தையான எஃபாத்தா, அதாவது திறக்கப்படு என்பதை இப்போது உங்கள் சூழ்நிலையின் மீது நான் அறிவிக்கிறேன். உங்கள் காதுகள் திறக்கப்படட்டும். உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். உங்கள் இதயம் திறக்கப்படட்டும். உங்கள் நிதி வழிகள் திறக்கப்படட்டும். உங்கள் ஆரோக்கியம் திறக்கப்படட்டும். எஃபாத்தா, எஃபாத்தா, எஃபாத்தா. முதல் அலை தூய்மைப்படுத்துதல் மற்றும் மிக்கேல். இப்போது பரலோகத்தின் தளபதியான தலைமை தூதரான மிக்கேலின் பெயரால் என் வாழ்க்கையை சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் சங்கிலியையும் நான் உடைக்கிறேன். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு செய்வினை, பில்லி சூனியம், ஏவல், மந்திரம் ஆகியவற்றை மிக்கேலின் அக்னிவாளால் வெட்டி அழிக்கிறேன். என் முன்னோர்களின் பாவங்கள், என் பெற்றோரின் தவறுகள், என் தலைமுறை வழியாக வரும் ஒவ்வொரு சாபத்தையும் நான் இயேசுவின் இரத்தத்தால் ரத்து செய்கிறேன். வறுமையின் சாபம், நோயின் சாபம், தோல்வியின் சாபம், உறவு முறிவின் சாபம், அடிமைத்தனத்தின் சாபம், மன அழுத்தத்தின் சாபம் ஆகிய அனைத்தும் இப்போது முறிக்கப்படட்டும். பொறாமையின் கண்கள், தீய நாவின் வார்த்தைகள், எனக்கு எதிராக எழுதப்பட்ட தீய திட்டங்கள் அனைத்தும் சக்தி இழந்து போகட்டும். என் வீட்டிலும், என் பணியிடத்திலும், என் வாகனத்திலும், என் பிள்ளைகள் மீதும் தங்கியிருக்கும் ஒவ்வொரு அசுத்த ஆவியையும் மிக்கேலின் வாள் வெட்டித் துரத்தட்டும். நான் அறியாமலும் அறிந்தும் செய்த பாவங்களால் ஏற்பட்ட அனைத்து சட்டப்பூர்வமான உரிமைகளையும் சாத்தானிடமிருந்து நான் திரும்பப் பெறுகிறேன். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் ஒரு தெய்வீக சுவராக மாறி என்னை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கட்டும். மிக்கேலின் தலைமையில் தேவ தூதர்களின் சேனைகள் என் 4 திசைகளிலும் காவலாக நிற்கட்டும். வடக்கிலிருந்து வரும் தாக்குதல்கள், தெற்கிலிருந்து வரும் சூழ்ச்சிகள், கிழக்கிலிருந்து வரும் ஏமாற்றங்கள், மேற்கிலிருந்து வரும் நோய்கள் அனைத்தும் தடுக்கப்படட்டும். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் மிக்கேலின் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் வருகின்றன. ஒவ்வொரு எதிர்மறை ஆற்றலும், ஒவ்வொரு தீய எண்ணமும், ஒவ்வொரு அசுத்த ஆவியும் இப்போது என் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இது புனித மிக்கேலின் கட்டளை, பரலோகத்தின் கட்டளை, எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளை. என் விடுதலை இப்போது தொடங்குகிறது. என் தூய்மைப்படுத்தல் இப்போது நிகழ்கிறது. ஆமென். இரண்டாவது அலை மிக்கேலின் வாளின் செயல்பாடு. பிரதான தூதர் மிக்கேலின் சக்தி வாய்ந்த வாளே, இப்போது செயல்படு. என் நிதி வாழ்க்கையை தடுத்து நிறுத்தியிருக்கும் கண்ணுக்குத் தெரியாத தடைகளை வெட்டி வீழ்த்து. என் பணப்புழக்கத்தை தடுத்திருக்கும் பைசாசத்தின் கரங்களை வெட்டித் தள்ளு. என் வருமானத்தை உறிஞ்சும் வறுமையின் ஆவியை வெட்டித் துரத்து. என் வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் எதிராக நிற்கும் பொறாமையின் சுவர்களை வெட்டி நொறுக்கு. என் முன்னேற்றத்தைக் கண்டு மகிழாத உறவினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்களின் தீய எண்ணங்களால் உருவான எதிர்மறை ஆற்றல் கயிறுகளை வெட்டிவிடு. என் மூதாதையர் செய்த கடன்களால், அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளால் என் நிதி வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் ஒவ்வொரு தலைமுறை சாபத்தின் வேரையும் மிக்கேலின் வாள் வெட்டி அழிக்கட்டும். எனக்கு வரவேண்டிய பணத்தை தடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு சட்ட ரீதியான சிக்கல்களையும், அதிகாரிகளின் மனக்கடினத்தையும் இந்த வாள் உடைத்தெறியட்டும். என் பெயர் கெடுக்கப்படுவதற்கும் என் வாய்ப்புகள் பறிக்கப்படுவதற்கும் காரணமான ஒவ்வொரு பொய் மற்றும் அவதூறையும் இந்த வாள் சுட்டெரிக்கட்டும். என் கனவுகளையும் என் லட்சியங்களையும் என் திறமைகளையும் சிறைபிடித்திருக்கும் ஒவ்வொரு இருளின் கோட்டையையும்
இந்த தெய்வீக வாழ் தகர்த்தெறியட்டும். சோம்பலின் ஆவி, தள்ளிப்போடும் ஆவி, சந்தேகத்தின் ஆவி, பயத்தின் ஆவி ஆகியவற்றை என் மனதிலிருந்தும் என் சித்தத்திலிருந்தும் வெட்டி எறி. இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மிக்கேலின் வாளின் ஒவ்வொரு அசைவிற்கும் சக்தி கூட்டட்டும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தெய்வீக அறுவை சிகிச்சை இப்போது நடைபெறுகிறது. தேவையற்ற அனைத்தும், தீமையான அனைத்தும், வளர்ச்சியை தடுக்கும் அனைத்தும் வெட்டி அகற்றப்படுகின்றன. நான் இப்போது சுதந்திரமாக இருக்கிறேன். என் பாதை இப்போது தெளிவாக இருக்கிறது. தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை, தோல்விகள் இல்லை. மிக்கேலின் வாளால் எனக்கு முழுமையான வெற்றி கிடைத்துள்ளது. ஆமென். மூன்றாவது அலை, ஆன்மீக கவசத்தை அணிவித்தல். இப்போது நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கடவுளின் முழு கவசத்தையும் அணிந்து கொள்கிறேன். சத்தியம் என்னும் கச்சையை என் இடுப்பில் கட்டிக்கொள்கிறேன். நீதி என்னும் மார்க்கவசத்தை நான் அணிந்து கொள்கிறேன். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் காலணிகளை என் கால்களில் தொடுத்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களையெல்லாம் அவ்வித்துப் போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்கிறேன். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். பிரதான தூதர் மிக்கேல் என் வலதுபுறம் நிற்கிறார். பிரதான தூதர் கேப்ரியல் என் இடதுபுறம் நிற்கிறார். பிரதான தூதர் ரபேல் எனக்கு முன்னால் நிற்கிறார். பிரதான தூதர் உரியேல் எனக்கு பின்னால் நிற்கிறார். தேவ பிரசன்னம் எனக்கு மேலே இருக்கிறது. கடவுளின் சக்தி எனக்கு கீழே இருக்கிறது. இந்த தெய்வீக பாதுகாப்பு வளையத்தை எந்த தீய சக்தியாலும் ஊடுருவ முடியாது. எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதேபோம். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துகிறேன். இதுவே கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். அவர்களின் நீதி என்னிடமிருந்து வருகிறதென்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் இந்த தெய்வீக கவசத்தை மேலும் வலுப்படுத்தி அதை ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றுகிறது. பொறாமை, கோபம், வஞ்சகம், துரோகம் ஆகியவற்றின் அம்புகள் என்மேல் படாமல் சிதறிப் போகட்டும். நோயின் கிருமிகள், வைரஸ்கள் என் உடலை தாக்காமல் அழிக்கப்படட்டும். விபத்துக்கள், ஆபத்துகள், திடீர் மரணம் ஆகியவை என் பாதையிலிருந்து விலக்கப்படட்டும். நான் இப்போது பரலோகத்தின் பாதுகாப்பில் இருக்கிறேன். நான் அஞ்சமாட்டேன். நான் கலங்க மாட்டேன். ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கோட்டை, என் கேடகம், என் இரட்சிப்பின் கொம்பு. நான் ஜெயிக்கப் பிறந்தவன். ஆமென். நான்காவது அலை, வீட்டை மற்றும் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துதல். பிரதான தூதர் மிக்கேலின் அதிகாரத்துடன் நான் இப்போது என் வீட்டின் மீது தெய்வீக பாதுகாப்பை அறிவிக்கிறேன். என் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும், ஒவ்வொரு அறையையும், ஒவ்வொரு பொருளையும் இயேசுவின் இரத்தத்தால் நான் முத்திரையிடுகிறேன். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் வீட்டின் சுவர்கள் வழியாகப் பாய்ந்து இங்கு தங்கியிருக்கும் ஒவ்வொரு எதிர்மறை ஆற்றலையும், ஒவ்வொரு அசுத்த ஆவியையும் வெளியேற்றட்டும். என் வீட்டின் வாசலில் மிக்கேலின் அக்னிவாள் ஒரு காவல் கோபுரமாக நிற்கட்டும். எந்த தீமையும் உள்ளே நுழையாதபடி தடுக்கட்டும். என் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் இரத்தத்தால் மூடுகிறேன். என் கணவன், மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர், என் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த தெய்வீக பாதுகாப்பின் கீழ் வரட்டும். அவர்கள் தூங்கும்போதும், பயணம் செய்யும் போதும், வேலை செய்யும் போதும் தேவதூதர்கள் அவர்களை பாதுகாக்கட்டும். அவர்களுக்கு எதிராக அனுப்பப்படும் எந்த மந்திரமும், சூனியமும், கண் திருஷ்டியும் அவர்களை தாக்காமல் அனுப்பியவர்களிடமே திரும்பச் செல்லட்டும். குடும்பத்தில் உள்ள சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள் ஆகியவற்றை உண்டாக்கும் ஆவிகள் இப்பொழுது கட்டப்பட்டு வெளியேற்றப்படட்டும். சமாதானம், அன்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை எங்கள் இல்லத்தில் ஆளுகை செய்யட்டும். எங்கள் உறக்கத்தை கெடுக்கும் கெட்ட கனவுகள், பயங்கரமான தரிசனங்கள், அமானுஷ்ய தொந்தரவுகள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வரட்டும். எங்கள் இல்லம் பரலோகத்தின் ஒரு துண்டாக மாறட்டும். தேவதூதர்கள் சுதந்திரமாக வந்து போகும் இடமாக இது இருக்கட்டும். எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு மின்னணு சாதனமும், ஒவ்வொரு வாகனமும், ஒவ்வொரு சொத்தும் பாதுகாக்கப்படட்டும். திருட்டு, தீ, இயற்கை சீற்றங்கள் ஆகியவற்றிலிருந்து எங்கள் உடைமைகள் பாதுகாக்கப்படட்டும். இந்த வீடு கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வீடு. இங்கு சாத்தானுக்கு இடமில்லை, தீமைக்கு அதிகாரமில்லை. இது சமாதானத்தின் கோட்டை, இது அன்பின் இல்லம், இது ஆசீர்வாதத்தின் மையம். ஆமென். ஐந்தாவது அலை,
தளைகளை அறுத்தெறிதல். மிக்கேலின் வாளே, என் வாழ்க்கையில் இன்னும் மீதமிருக்கும் ஒவ்வொரு தடையையும் ஒவ்வொரு கட்டுக்களையும் இப்போது அறுத்தெறி. என் கடந்த காலத்தின் தளைகள், நான் செய்த தவறுகளின் குற்ற உணர்ச்சி, மற்றவர்கள் எனக்கு ஏற்படுத்திய காயங்களின் வலி ஆகியவற்றை வெட்டியெறி. மன்னிக்க முடியாத இதயத்தின் கடினத்தன்மையை உடைத்தெறி. கசப்பு, கோபம், பழிவாங்கும் உணர்வு ஆகிய சங்கிலிகளை அறுத்தெறி. நான் சுதந்திரமாக மன்னிக்கவும் மன்னிக்கப்படவும் எனக்கு அருள் செய். என் ஆத்துமாவை சிறைப்பிடித்திருக்கும் ஒவ்வொரு அடிமைத்தனத்தையும் வெட்டிவிடு. புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், போதைப்பொருள், ஆபாசம், சூதாட்டம் போன்ற பழக்கங்களின் ஆவிகளை என் வாழ்க்கையிலிருந்து வெட்டித் துரத்து. என் மனதை சிறைப்பிடித்திருக்கும் எதிர்மறை சிந்தனைகள், தோல்வி மனப்பான்மை, சுய பச்சாதாபம், தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றை வெட்டி அழி. என்னால் முடியாது, நான் தகுதியற்றவன், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போன்ற பொய்களை என் மனதிலிருந்து நீக்கு. இந்த 333 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் மூளையின் நரம்புகளில் பாய்ந்து என் சிந்தனை முறைகளை சீரமைக்கட்டும். தெய்வீக எண்ணங்கள், நம்பிக்கையான வார்த்தைகள், வெற்றியின் தரிசனங்கள் என் மனதில் பதியட்டும். என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பயம், கவலை, மன அழுத்தம், பீதி ஆகியவற்றை வெட்டி எறி. நான் இனி சூழ்நிலைகளின் அடிமை அல்ல. நான் என் உணர்ச்சிகளின் எஜமானன். நான் கிறிஸ்துவின் மூலம் எல்லாவற்றையும் செய்ய பெலன் கொண்டவன். என் ஆவி இப்பொழுது சுதந்திரமாக எழும்புகிறது. என் ஆத்துமா இப்போது குணமடைகிறது. என் சரீரம் இப்போது புத்துயிர் பெறுகிறது. நான் ஒரு புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மிக்கேலின் வாளால் நான் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டேன். ஆமேன். 6வது அலை, கேப்ரியல் மற்றும் நிதி நற்செய்தி. இப்போது நற்செய்தியின் தூதரான பிரதான தூதர் கேப்ரியலை நான் வரவேற்கிறேன். மரியாளுக்கு இயேசுவின் பிறப்பைப் பற்றிய நற்செய்தியை கொண்டு வந்தது போல, இன்று என் நிதி வாழ்க்கையின் மறுபிறப்புக்கான நற்செய்தியை நீர் கொண்டு வாரும். என் வறுமையின் காலம் முடிந்துவிட்டது. என் கடன்களின் காலம் முடிந்துவிட்டது. என் பற்றாக்குறையின் காலம் முடிந்துவிட்டது. செழிப்பின் ஒரு புதிய சகாப்தம் இப்போது தொடங்குகிறது என்று கேப்ரியல் அறிவிக்கட்டும். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களைப் பெறுவதற்கான ஒரு காந்தமாக மாறட்டும். என் வங்கிக் கணக்குகளின் மீது, என் பணப்பையின் மீது, என் முதலீடுகளின் மீது எஃபாத்தா என்று நான் அறிவிக்கிறேன். அவை திறக்கப்படட்டும். பணத்தின் வருகைக்காக அவை திறக்கப்படட்டும். எதிர்பாராத வருமானத்திற்காக அவை திறக்கப்படட்டும். பலுகிப் பெருகுவதற்காக அவை திறக்கப்படட்டும். வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் பணம் என்னை நோக்கி வரட்டும். மக்கள் எனக்கு தர வேண்டிய கடன்கள் உடனடியாக திரும்ப வரட்டும். நான் மறந்த இடங்களிலிருந்து எனக்கு பணம் வரட்டும். அரசாங்கத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய உதவிகள், மானியங்கள், வரித் திருப்பங்கள் தாமதமின்றி வரட்டும். என் திறமைகளும் என் அறிவும் என் சேவைகளும் அதிக வருமானத்தை ஈர்க்கட்டும். புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் என்னை தேடி வரட்டும். என் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய சந்தைகள் திறக்கப்படட்டும். கேப்ரியலின் தூது இப்போது என் நிதி வாழ்க்கையில் ஒரு சூறாவளியைப் போல வீசுகிறது. அது பற்றாக்குறையின் தூசியை ஊதித் தள்ளுகிறது. அது கடன்களின் குப்பைகளை அடித்துச் செல்கிறது. அது செழிப்பின் விதைகளை என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் விதைக்கிறது. நான் இப்போது பணத்தின் எஜமானன், அதன் அடிமை அல்ல. பணம் என்னை சேவிக்கும், நான் பணத்தை சேவிக்க மாட்டேன். நான் ஒரு கொடுப்பவன், ஒரு பெறுபவன் மட்டுமல்ல. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மற்றவர்களை ஆசீர்வதிக்க. ஆமேன். 7வது அலை, வாய்ப்புகளின் கதவுகளை திறத்தல். எஃபாத்தா. பிரதான தூதர் கேப்ரியலின் அதிகாரத்துடன் நான் இப்போது என் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நல்ல கதவின் மீதும் எஃபாத்தா என்று கட்டளையிடுகிறேன். வேலை வாய்ப்புக்கான கதவுகளே திறக்கப்படுங்கள். சரியான நிறுவனத்திலிருந்து சரியான பதவியுடன் சரியான சம்பளத்துடன் அழைப்புகள் வரட்டும். நேர்காணல்களில் எனக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கட்டும். தொழில் முனைவோர் வாய்ப்புகளுக்கான கதவுகளே திறக்கப்படுங்கள். என் வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான மூலதனம், சரியான கூட்டாளிகள், புதுமையான யோசனைகள் ஆகியவை என்னிடம் வரட்டும். என் தயாரிப்புகளும் சேவைகளும் சந்தையில் வெற்றி பெறட்டும். கல்விக்கான கதவுகளே திறக்கப்படுங்கள். நான் விரும்பும் படிப்பில், விரும்பும் நிறுவனத்தில் இடம் கிடைக்கட்டும். தேர்வுகளில் வெற்றி பெறத் தேவையான ஞானமும் புரிதலும் எனக்கு அருளப்படட்டும்.
திருமணத்திற்கான கதவுகளே திறக்கப்படுங்கள். எனக்கேற்ற தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட வாழ்க்கை துணை என் வாழ்வில் வரட்டும். எங்கள் உறவு அன்பு, மரியாதை, புரிதல் ஆகியவற்றால் நிறைந்திருக்கட்டும். குழந்தை பாக்கியத்திற்கான கதவுகளே திறக்கப்படுங்கள். சாராளின் கர்ப்பப்பையை திறந்த தேவன் என் கர்ப்பப்பையையும் திறந்து ஆரோக்கியமான குழந்தைகளால் என்னை ஆசீர்வதிக்கட்டும். வெளிநாட்டுப் பயணத்திற்கான கதவுகளே திறக்கப்படுங்கள். விசா, பாஸ்போர்ட், பயணச்சீட்டு ஆகியவற்றில் உள்ள தடைகள் நீங்கட்டும். என் வெளிநாட்டு கனவுகள் நனவாகட்டும். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் இந்த திறப்புக்கு ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது. அது துருப்பிடித்த பூட்டுகளை உடைக்கிறது. அது சிக்கிக்கொண்ட கீல்களை தளர்த்துகிறது. அது கனமான கதவுகளை எளிதாகத் திறக்கிறது. இனி என் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் இல்லை, தாமதங்கள் இல்லை, நிராகரிப்புகள் இல்லை. ஒவ்வொரு திசையிலும் எனக்கு வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளன. நான் எங்கு சென்றாலும் கதவுகள் எனக்காக திறந்திருக்கும். நான் ஒரு வாய்ப்புகளின் காந்தம். நான் வெற்றியின் சுதந்திரன். எஃபாத்தா, எஃபாத்தா, எஃபாத்தா. ஆமேன். 8வது அலை, கடன் ரத்து மற்றும் நிதி சாதகம். பிரதான தூதர் கேப்ரியலின் நற்செய்தியின் வல்லமையால் என் பேரில் உள்ள ஒவ்வொரு கடனும் இப்போது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நான் அறிவிக்கிறேன். கடன் அட்டை கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், கல்விக் கடன்கள் மற்றும் நான் மற்றவர்களுக்கு தர வேண்டிய ஒவ்வொரு பைசாவும் தெய்வீகமாக ரத்து செய்யப்படட்டும். கடன்களை ரத்து செய்வதற்கான வழிகளை கடவுள் திறப்பாராக. எதிர்பாராத வருமானம் மூலம் கடன்களை முழுமையாக அடைக்க எனக்கு உதவட்டும். கடன்களை தள்ளுபடி செய்ய அல்லது குறைக்க கடன் கொடுத்தவர்களின் இதயத்தில் கடவுள் செயலாற்றுவாராக. கடன் சுமையின் மன அழுத்தம், அவமானம், பயம் ஆகியவற்றிலிருந்து நான் முழுமையாக விடுவிக்கப்படுகிறேன். இனி நான் கடன் வாங்குபவன் அல்ல, கடன் கொடுப்பவன். வங்கியாளர்கள், கடன் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். என் கடன் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படட்டும். என் வணிகத் திட்டங்களுக்கு நிதி உதவி கிடைக்கட்டும். சட்டரீதியான நிதிப் பிரச்சினைகள், நீதிமன்ற வழக்குகள் எனக்கு சாதகமாக தீர்க்கப்படட்டும். நீதிபதிகளின் மற்றும் வழக்கறிஞர்களின் மனதை தேவன் என் பக்கம் திருப்பட்டும். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் நிதி சாதகத்தின் ஒரு அலைவரிசையாக செயல்படுகிறது. அது எனக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. அது சரியான நபர்களை சரியான நேரத்தில் என் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. வரி விதிப்பு, அபராதங்கள், வட்டி ஆகியவற்றிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கட்டும். என் சொத்துக்கள் பாதுகாக்கப்படட்டும். யாரும் என் பணத்தை ஏமாற்றவோ திருடவோ முடியாது. நான் இப்பொழுது நிதி ரீதியாக பாதுகாக்கப்படுகிறேன். நான் கடனற்ற வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் நிதி சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன். கேப்ரியலின் அறிவிப்பு என் வாழ்க்கையில் உண்மையாகிவிட்டது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். 9வது அலை, எதிர்பாராத செல்வத்தின் வருகை. பிரதான தூதர் கேப்ரியலின் வழிகாட்டுதலின்படி பரலோகத்தின் ஜன்னல்கள் இப்போது திறக்கப்பட்டு என் வாழ்க்கையில் இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படட்டும். எதிர்பாராத வழிகளிலிருந்து பணம் என்னை நோக்கி வரட்டும். ஒரு லாட்டரி வெற்றியாக, ஒரு பரம்பரை சொத்தாக, ஒரு போனஸாக, ஒரு பரிசாக, ஒரு நன்கொடையாக பணம் வரட்டும். நான் முதலீடு செய்த பங்குகள், கிரிப்டோகரன்சிகள், ரியல் எஸ்டேட் ஆகியவற்றின் மதிப்பு பன்மடங்கு பெருகட்டும். நான் மறந்து போன முதலீடுகள் இப்போது பெரும் லாபத்தை தரட்டும். என் வீட்டின் மறைக்கப்பட்ட மூலைகளிலிருந்து, பழைய ஆடைகளிலிருந்து, புத்தகங்களிலிருந்து எனக்கு பணம் கிடைக்கட்டும். ரஸ்தையில் நடக்கும்போது கூட எனக்கு பணம் கிடைக்கட்டும். மக்கள் எனக்கு பணத்தை பரிசாக கொடுக்க விரும்பட்டும். நான் வாங்கும் பொருட்களுக்கு தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகள் கிடைக்கட்டும். எனக்கு வரவேண்டிய சம்பள பாக்கிகள், நிலுவைத் தொகைகள் அனைத்தும் உடனடியாக வழங்கப்படட்டும். இந்த 333 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் செல்வத்தின் அதிர்வெண்ணுடன் என்னை இணைக்கிறது. அது என்னை ஒரு பணகாந்தமாக மாற்றுகிறது. பணம் என்னை நேசிக்கிறது. பணம் என்னிடம் எளிதாகவும் தாராளமாகவும் வருகிறது. நான் பணத்தை வரவேற்பதற்கும் அதைப் பெறுவதற்கும் தகுதியானவன். செல்வத்தைப் பற்றிய எனது எதிர்மறையான நம்பிக்கைகள் அனைத்தும் இப்போது அழிக்கப்படுகின்றன. பணம் தீமையானது, பணக்காரர்கள் கெட்டவர்கள், பணம் சம்பாதிப்பது கடினம் போன்ற பொய்கள் என் பொத்சோஸ்நானியத்திலிருந்து அகற்றப்படுகின்றன. நான் இப்போது செல்வத்தின் தெய்வீக ஓட்டத்துடன் இணக்கமாக இருக்கிறேன்.
என் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகின்றன. என் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றன. நான் ஒருபோதும் பற்றாக்குறையை அனுபவிக்க மாட்டேன். என் கோப்பை நிரம்பி வழிகிறது. என் களஞ்சியங்கள் நிரம்பியுள்ளன. நான் செழிப்பின் சுதந்திரன். ஆமென். 10வது அலை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி. பிரதான தூதர் கேப்ரியலின் ஞானத்தால் என் தொழில், என் வேலை, என் வியாபாரம் ஆகியவை இப்போது ஆசீர்வதிக்கப்படட்டும். என் கைகளின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறட்டும். என் வேலையில் நான் என் மேலதிகாரிகளின் கண்களில் தயவை பெறட்டும். பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், அங்கீகாரங்கள் என்னை தேடி வரட்டும். கடினமான திட்டங்கள் எனக்கு எளிதாக மாறட்டும். என் சக ஊழியர்களுடன் எனக்கு நல்லுறவு இருக்கட்டும். பொறாமை, போட்டி, சதி ஆகியவற்றிலிருந்து தேவன் என்னை பாதுகாக்கட்டும். என் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு பெருகட்டும். என் விற்பனை ராக்கெட் வேகத்தில் உயரட்டும். என் லாபம் உச்சத்தை அடையட்டும். என் போட்டியாளர்களை விட எனக்கு ஒரு தெய்வீக நன்மை கிடைக்கட்டும். புதுமையான யோசனைகள், சந்தைப்படுத்தல் உத்திகள், திறமையான ஊழியர்கள் எனக்கு கிடைக்கட்டும். என் வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான அனைத்து வளங்களும் எனக்கு வழங்கப்படட்டும். இந்த 333 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் தொழில்முறை சூழலில் ஒரு நேர்மறையான ஆற்றல் புலத்தை உருவாக்குகிறது. அது வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறது. அது முதலீட்டாளர்களை ஈர்க்கிறது. அது வெற்றியை ஈர்க்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு இப்போது சரியான வேலை கிடைக்கட்டும். தொழில் தொடங்க விரும்புவோருக்கு பாதை திறக்கப்படட்டும். விவசாயிகள் தங்கள் விளைச்சலில் 100 மடங்கு அறுவடை செய்யட்டும். கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இசைக்கலைஞர்கள் தங்கள் படைப்புகளுக்கு அங்கீகாரம் பெறட்டும். ஒவ்வொரு நேர்மையான உழைப்பும் இப்போது பலனளிக்கட்டும். நான் என் வேலையை நேசிக்கிறேன். என் வேலை என்னை நேசிக்கிறது. நான் என் துறையில் ஒரு தலைவராக உயர்கிறேன். நான் வெற்றியின் சின்னமாக இருக்கிறேன். கேப்ரியலின் ஆசீர்வாதம் என் தொழிலில் தங்கியுள்ளது. ஆமேன். 11வது அலை, திருடப்பட்டதை மீட்டெடுத்தல். பிரதான தூதர் கேப்ரியலின் நீதியின் அதிகாரத்தால் சாத்தானாலும் மனிதர்களாலும் என்னிடமிருந்து திருடப்பட்ட அனைத்தையும் நான் இப்போது 7 மடங்காக திரும்பப் பெறுகிறேன். திருடப்பட்ட என் பணம், என் சொத்து, என் நகைகள் ஆகியவை எனக்கு திரும்ப வரட்டும். அல்லது அதற்கு சமமான மதிப்பு எனக்கு வழங்கப்படட்டும். ஏமாற்றப்பட்ட என் முதலீடுகள் லாபத்துடன் திரும்ப வரட்டும். திருடப்பட்ட என் ஆரோக்கியம், என் பலம், என் இளமை ஆகியவை எனக்கு முழுமையாக திரும்பக் கொடுக்கப்படட்டும். திருடப்பட்ட என் சமாதானம், என் சந்தோஷம், என் தூக்கம் ஆகியவை என் வாழ்க்கையில் மீண்டும் நிலைநிறுத்தப்படட்டும். திருடப்பட்ட என் நேரம், என் வாய்ப்புகள், என் கனவுகள் ஆகியவை எனக்கு ஈடு செய்யப்படட்டும். இழந்த ஒவ்வொரு வருடத்திற்கும் பதிலாக தேவன் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தரட்டும். திருடப்பட்ட என் நற்பெயர், என் மரியாதை, என் கௌரவம் ஆகியவை மீட்டெடுக்கப்படட்டும். எனக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு பொய்யும் அம்பலப்படுத்தப்படட்டும். சத்தியம் ஜெயிக்கட்டும். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மீட்பின் அதிர்வெண்ணாக செயல்படுகிறது. அது இழந்ததை ஈர்க்கிறது. அது உடைந்ததை சரி செய்கிறது. அது காயங்களை ஆற்றுகிறது. யோபு இழந்த அனைத்தையும் தேவன் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுத்தது போல எனக்கும் திருப்பிக் கொடுக்கப்படட்டும். என் எதிரிகள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தது எனக்கு நன்மையாக மாறட்டும். அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும். நான் இப்போது மீட்பின் காலத்திற்குள் நுழைகிறேன். இழப்பு இல்லை, நஷ்டமில்லை, ஏமாற்றம் இல்லை. எல்லாம் எனக்கு நன்மையாகவே நடக்கிறது. நான் திருடப்பட்ட ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கும் ஒரு வெற்றியாளன். என் களஞ்சியங்கள் மீண்டும் நிரம்புகின்றன. என் வாழ்க்கை மீண்டும் முழுமையடைகிறது. எல்லாம் வல்ல இறைவனுக்கே மகிமை. ஆமென். 12வது அலை, நிதி ஆசீர்வாதத்தை முத்திரையிடுதல். பிரதான தூதர் கேப்ரியலின் அதிகாரமிக்க பிரசன்னத்தில் நான் இப்போது என் நிதி விடுதலையையும் என் செழிப்பையும் முத்திரையிடுகிறேன். இந்த ஜெபத்தின் மூலம் பெறப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நிரந்தரமானது. அதை யாராலும் திருடவோ அழிக்கவோ முடியாது. நான் இயேசுவின் இரத்தத்தால் என் வங்கிக் கணக்குகளையும் என் முதலீடுகளையும் என் சொத்துக்களையும் என் வருமான ஆதாரங்களையும் முத்திரையிடுகிறேன். வறுமையின் ஆவி, பற்றாக்குறையின் ஆவி, கடனின் ஆவி ஆகியவை என் வாழ்க்கையில் மீண்டும் நுழையாதபடிக்கு கேப்ரியல் தன் தூதர்களை என் நிதிவாசலில் காவலுக்கு நிறுத்தட்டும். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் நிதி வாழ்க்கையைச் சுற்றி ஒரு நிரந்தர பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது.
அது தொடர்ந்து செழிப்பையும் பெருக்கத்தையும் ஈர்க்கும். நான் பெற்ற இந்த நிதி அற்புதத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் எல்லா தேவைகளையும் சந்தித்ததற்காக நன்றி. என்னை கடன்களிலிருந்து விடுவித்ததற்காக நன்றி. புதிய வாய்ப்புகளை திறந்ததற்காக நன்றி. எதிர்பாராத செல்வத்தை அனுப்பியதற்காக நன்றி. என் தொழிலை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நான் இப்போது நன்றியுணர்வின் மனப்பான்மையுடன் வாழ்கிறேன். நான் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன். நான் தாராளமாக கொடுப்பேன், ஏனெனில் நான் தாராளமாக பெற்றுள்ளேன். என் செழிப்பு மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என் சாட்சியம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தரட்டும். இந்த நிதி அற்புதம் இப்போது பூரணமாகிவிட்டது. அது என் வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அது முடிந்துவிட்டது. அது நிறைவேறிவிட்டது. பரலோகத்தின் முத்திரையால் அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். 13வது அலை, ரபேல் மற்றும் தெய்வீக மருத்துவம். இப்போது கடவுளின் குணப்படுத்தும் கையான பிரதான தூதர் ரபேலை நான் அழைக்கிறேன். ரபேல் என்றால் கடவுள் குணமாக்குகிறார் என்று பொருள். அந்த பெயரின் வல்லமையால் என் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு பலவீனமும், ஒவ்வொரு வலியும் இப்போது குணமாகட்டும். தோபித்தின் கண்களை குணமாக்கியது போல என் உடல் மற்றும் ஆன்மீக கண்களை ரபேல் குணமாக்கட்டும். நான் பிரச்சினைகளை அல்ல, தீர்வுகளைக் காணட்டும். நான் தடைகளை அல்ல, வாய்ப்புகளைக் காணட்டும். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் ஒரு தெய்வீக குணப்படுத்தும் ஆற்றலாக என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் பாயட்டும். என் தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரை ஒரு தெய்வீக பரிசோதனை இப்போது நடைபெறுகிறது. ரபேலின் குணப்படுத்தும் ஒளி என் மூளையில் பாய்ந்து அங்குள்ள ஒவ்வொரு கட்டியையும், ஒவ்வொரு அடைப்பையும், ஒவ்வொரு சேதத்தையும் கரைக்கட்டும். என் நினைவாற்றல், என் கவனம், என் மனத்தெளிவு ஆகியவை முழுமையாக மீட்டெடுக்கப்படட்டும். அந்த ஒளி என் கண்களில் பாய்ந்து என் பார்வையை கூர்மையாக்கட்டும். அது என் காதுகளில் பாய்ந்து என் கேட்கும் திறனை மீட்டெடுக்கட்டும். அது என் சைனஸ் பகுதிகளில் பாய்ந்து ஒவ்வாமை, தலைவலி, தொற்று நோய்களை அகற்றட்டும். என் வாய், பற்கள், ஈறுகள், தொண்டை அனைத்தும் குணமாகட்டும். என் கழுத்து, தோள்பட்டை, முதுகு ஆகியவற்றில் உள்ள வலிகள், பிடிப்புகள், பதற்றம் ஆகியவை நீங்கட்டும். ரபேலின் தைலம் என் முழு உடலையும் நிரப்புகிறது. நான் குணமடைகிறேன். நான் முழுமையடைகிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இது கடவுளின் வாக்குறுதி. இது ரபேலின் ஊழியம். நான் இப்போது அதை விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். 14வது அலை, உள்ளுறுப்புகளின் முழுமையான குணப்படுத்துதல். பிரதான தூதர் ரபேலின் குணப்படுத்தும் பிரசன்னம் இப்போது என் உடலின் உள்ளுறுப்புகளுக்குள் ஆழமாகச் செல்லட்டும். என் இதயம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் குணமாகட்டும். உயர் இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், அடைப்புகள், இதயத் துடிப்பு கோளாறுகள் ஆகியவை சீராகட்டும். பெதஸ்தா குளத்து தண்ணீரைப் போல இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் இரத்தத்தை சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொரு சிவப்பு மற்றும் வெள்ளை அணுக்களும் புத்துயிர் பெறட்டும். என் நுரையீரல் குணமாகட்டும். ஆஸ்துமா, மூச்சுத் திணறல், சளி, இருமல், தொற்று நோய்கள் ஆகியவை என் சுவாச மண்டலத்தை விட்டு வெளியேறட்டும். நான் தேவனுடைய ஜீவ சுவாசத்தை சுதந்திரமாக உள்ளிழுக்கிறேன். என் வயிறு, குடல் மற்றும் செரிமான மண்டலம் குணமாகட்டும். அல்சர், அமிலத்தன்மை, வாயு, அஜீரணம், மலச்சிக்கல் ஆகியவை நீங்கட்டும். என் உடல் உணவை சரியாக ஜீரணித்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சட்டும். என் கல்லீரல், பித்தப்பை, கணையம், மண்ணீரல் ஆகியவை குணமாகட்டும். மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் மற்றும் பிற வளர்சிதை மாற்ற நோய்களின் மூல காரணங்கள் அழிக்கப்படட்டும். என் சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீர்ப்பை குணமாகட்டும். கற்கள், தொற்று நோய்கள், செயலிழப்பு ஆகியவை சரி செய்யப்படட்டும். என் இனப்பெருக்க உறுப்புகள் குணமாகட்டும். கருவுறாமை, நீர்க்கட்டிகள், ஹார்மோன் சமநிலையின்மை ஆகியவை குணமாகட்டும். என் எலும்புகள், மூட்டுகள், தசைகள் குணமாகட்டும். ஆர்த்ரிடிஸ், கீல்வாதம், தசைப்பிடிப்பு, பலவீனம் ஆகியவை நீங்கட்டும். என் முழு உடலும் தேவனுடைய ஆலயம். அது இப்பொழுது பரிசுத்தப்படுத்தப்பட்டு, பழுதுபார்க்கப்பட்டு, முழுமையாக புதுப்பிக்கப்படுகிறது. ரபேலின் கைகள் என் மீது இருக்கின்றன. நான் குணமடைந்து விட்டேன். ஆமென். 15வது அலை, மன மற்றும் உணர்ச்சி ரீதியான குணப்படுத்துதல். பிரதான தூதர் ரபேலின் சமாதானத்தின் தைலம் இப்போது என் மனதையும் என் உணர்ச்சிகளையும் நிரப்பட்டும்.
மன அழுத்தம், கவலை, பீதி, பயம் ஆகியவற்றை உருவாக்கும் ஒவ்வொரு வேரையும் நான் பிடுங்கி எறிகிறேன். என்னை தனிமைப்படுத்தும், என்னை முடக்கும் மனச்சோர்வின் இருண்ட மேகம் இப்போது விலகட்டும். ரபேலின் ஒளி என் மனதின் இருண்ட மூலைகளை ஒளிரச் செய்து அங்கு மறைந்திருக்கும் காயங்களையும் அதிர்ச்சிகளையும் குணமாக்கட்டும். குழந்தை பருவக் காயங்கள், நிராகரிப்பின் வலிகள், துரோகத்தின் நினைவுகள், இழப்பின் துக்கம் ஆகியவை இப்போது குணமடையட்டும். நான் என்னை நேசிக்கவும் என்னை மன்னிக்கவும் கற்றுக்கொள்கிறேன். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் மூளையில் உள்ள செரோடோனின், டோபமைன் அளவுகளை சமநிலைப்படுத்தட்டும். என் மனநிலை சீராகட்டும். நான் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் உணர்கிறேன். தூக்கமின்மையின் ஆவி என் வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். ஒவ்வொரு இரவும் நான் ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை பெறுவேன். என் மனம் தேவனுடைய சமாதானத்தால் காக்கப்படுகிறது. அது எல்லா புரிதலுக்கும் மேலானது. கோபம், எரிச்சல், பொறுமையின்மை ஆகியவை என் சுபாவத்திலிருந்து அகற்றப்படட்டும். நான் அன்பும் கனிவும் கருணையும் நிறைந்தவனாக மாறுகிறேன். தாழ்வு மனப்பான்மை, சுயசந்தேகம், தகுதியற்ற உணர்வு ஆகியவை அகற்றப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற உண்மையான அடையாளத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் தேவனுடைய பிரியமான பிள்ளை. நான் மதிப்புமிக்கவன், நான் வலிமையானவன், நான் திறமையானவன். என் மனம் இப்பொழுது கிறிஸ்துவின் மனதைப் போல இருக்கிறது. நான் எதிர்மறையான எண்ணங்களை நிராகரித்து சத்தியமான, நேர்மையான, தூய்மையான, அன்பான, நற்பெயர் பெற்ற காரியங்களையே சிந்திக்கிறேன். என் ஆத்துமா குணமடைந்து விட்டது. என் இதயம் அமைதியாக இருக்கிறது. ஆமேன். 16வது அலை, உறவுகளின் குணப்படுத்துதல். பிரதான தூதர் ரபேலின் அன்பின் ஆற்றல் இப்போது என் உறவுகளில் பாயட்டும். உடைந்த உறவுகள் சரி செய்யப்படட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள மனக்கசப்புகள், தவறான புரிதல்கள், தகவல் தொடர்பு இடைவெளிகள் ஆகியவை நீங்கட்டும். அவர்களின் முதல் அன்பு மீண்டும் தழைக்கட்டும். விவாகரத்தின் விளிம்பில் இருக்கும் தம்பதிகள் சமரசம் அடையட்டும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள தலைமுறை இடைவெளி, கருத்து வேறுபாடுகள் ஆகியவை நீங்கட்டும். அன்பு, மரியாதை, கீழ்ப்படிதல் ஆகியவை குடும்பத்தில் நிலைநாட்டப்படட்டும். உடன் பிறந்தவர்களுக்குள் உள்ள சண்டைகள், பொறாமைகள், போட்டிகள் முடிவுக்கு வரட்டும். உண்மையான சகோதர பாசம் மலரட்டும். நண்பர்களுக்குள் ஏற்பட்ட துரோகம், ஏமாற்றம் ஆகியவற்றால் உண்டான காயங்கள் ஆறட்டும். மன்னிப்பு இதயங்களில் பிறக்கட்டும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் உள்ள கசப்பான உறவுகள் இனிமையாக மாறட்டும். ஒத்துழைப்பு, குழு மனப்பான்மை, பரஸ்பர மரியாதை ஆகியவை வளரட்டும். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் அன்பின் அதிர்வெண்ணுடன் என்னை இணைக்கிறது. அது என் இதயத்திலிருந்து மன்னிக்க முடியாத தன்மையை நீக்குகிறது. நான் காயப்படுத்தியவர்களிடம் மன்னிப்பு கேட்கவும், என்னை காயப்படுத்தியவர்களை முழுமையாக மன்னிக்கவும் எனக்கு பலம் கிடைக்கிறது. நச்சு உறவுகளிலிருந்து, என்னை அவமதிக்கவும் பயன்படுத்தும் நபர்களிடமிருந்து என்னை விடுவிக்க ரபேல் எனக்கு உதவுகிறார். அதே நேரத்தில் என் வாழ்க்கையில் தெய்வீகமான, ஆதரவான, அன்பான நண்பர்களையும் உறவுகளையும் அவர் கொண்டு வருகிறார். என் சமூக வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. நான் இனி தனிமையில் இல்லை. நான் அன்பால் சூழப்பட்டிருக்கிறேன். என் உறவுகள் தேவனுடைய மகிமைக்காக குணமடைந்து மீட்டெடுக்கப்படுகின்றன. ஆமென். 17வது அலை, செல் மற்றும் நரம்பு மண்டலத்தின் புத்துயிர். பிரதான தூதர் ரபேலின் தெய்வீக ஆற்றல் என் உடலின் மிக நுண்ணிய மட்டத்தில் இப்போது செயல்படட்டும். என் டி, என் ஏ மற்றும் என் ஏ ஆகியவற்றில் உள்ள ஒவ்வொரு மரபணு கோளாறும், ஒவ்வொரு பரம்பரை நோயின் தாக்கமும் இப்போது சரி செய்யப்படட்டும். என் செல்கள் தெய்வீக புத்துயிர் பெறட்டும். புற்றுநோய் செல்கள், அசாதாரண செல்கள், சேதமடைந்த செல்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு ஆரோக்கியமான புதிய செல்களால் மாற்றப்படட்டும். என் உடலின் வயதாகும் செயல்முறை மெதுவாகட்டும். நான் இளமையாகவும் ஆற்றலுடனும் துடிப்புடனும் உணர்கிறேன். என் நரம்பு மண்டலம் குணமாகட்டும். நரம்பு வலி, நரம்பு தளர்ச்சி, நரம்பு சேதம் ஆகியவை சரி செய்யப்படட்டும். என் மூளையிலிருந்து என் உடலின் மற்ற பகுதிகளுக்கு சமிக்ஞைகள் சரியாகச் செல்லட்டும். என் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் பலப்படுத்தப்படட்டும். அது என் உடலை எல்லா நோய் தொற்றுகளிலிருந்தும், வைரஸ்களிலிருந்தும், பாக்டீரியாக்களிலிருந்தும் திறம்பட பாதுகாக்கட்டும். என் ஹார்மோன்கள் சமநிலை அடையட்டும்.
தைராய்டு, அட்ரீனல், பிட்யூட்டரி சுரப்பிகள் அனைத்தும் சரியாக செயல்படட்டும். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் உடலின் இயற்கையான குணப்படுத்தும் திறனை தூண்டுகிறது. அது என் ஒவ்வொரு செல்லுக்கும், ஒவ்வொரு திசுவுக்கும், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஜீவனையும் ஆற்றலையும் அனுப்புகிறது. நான் ஒரு செல்லுலார் மட்டத்தில் குணமடைகிறேன். நான் மரபணு மட்டத்தில் குணமடைகிறேன். நான் முழுமையாக புதுப்பிக்கப்படுகிறேன். என் உடல் இப்போது ஒரு சுய குணப்படுத்தும், சுய பழுதுபார்க்கும் அற்புத இயந்திரமாக செயல்படுகிறது. தேவனுடைய ஜீவன் என் மரணமான சரீரத்திற்கு உயிரூட்டுகிறது. நான் ஆரோக்கியத்தின் உருவமாக இருக்கிறேன். ஆமென். 18வது அலை. குணப்படுத்துதலை முத்திரையிட்டு முழுமையை அறிவித்தல். பிரதான தூதர் ரபேலின் பிரசன்னத்தில், நான் என் முழுமையான குணப்படுத்துதலை இப்போது அறிவித்து முத்திரையிடுகிறேன். இந்த ஜெபத்தின் மூலம் பெறப்பட்ட ஒவ்வொரு குணப்படுத்துதலும் நிரந்தரமானது. எந்த நோயும், எந்த வலியும், எந்த பலவீனமும் என் உடலில் மீண்டும் வர முடியாது. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிவிட்டேன். இது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் உண்மையானது. நான் என் குணப்படுத்துதலை விசுவாசத்தால் பற்றிக்கொள்கிறேன். அறிகுறிகளைப் பார்க்கிலும் நான் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன். என் உணர்வுகளைப் பார்க்கிலும் நான் தேவனுடைய வாக்குறுதியை நம்புகிறேன். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் உடலைச் சுற்றி ஒரு தெய்வீக ஆரோக்கிய கவசத்தை உருவாக்குகிறது. அது நோயை விரட்டுகிறது. அது ஆரோக்கியத்தை ஈர்க்கிறது. நான் பெற்ற இந்த அற்புத குணப்படுத்துதலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் உடலை புதுப்பித்ததற்காக நன்றி. என் மனதை குணமாக்கியதற்காக நன்றி. என் ஆத்துமாவை மீட்டெடுத்ததற்காக நன்றி. நான் இப்போது என் ஆரோக்கியத்தை நன்கு கவனித்துக் கொள்வேன். நான் ஆரோக்கியமான உணவை உண்பேன். நான் உடற்பயிற்சி செய்வேன். நான் போதுமான ஓய்வு எடுப்பேன். என் உடல் தேவனுடைய ஆலயம். அதை நான் பரிசுத்தமாக வைத்திருப்பேன். என் சாட்சியம் கடவுள் குணமாக்குகிறார் என்பதாகவும், என் வாழ்க்கை ரபேலின் ஊழியத்திற்கு ஒரு உயிருள்ள சான்றாக இருக்கும். இந்த குணப்படுத்துதல் இப்போது பூரணமாகிவிட்டது. அது என் வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அது முடிந்துவிட்டது. அது நிறைவேறிவிட்டது. பரலோகத்தின் முத்திரையால் அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆமேன், ஆமேன், ஆமேன். 19வது அலை. வெற்றியின் பிரகடனம். இப்போது பிரதான தூதர்களான மிக்கேல், கேப்ரியல் மற்றும் ரபேலின் ஒன்றுபட்ட சக்தியின் கீழ் நான் என் முழுமையான வெற்றியை பிரகடனம் செய்கிறேன். இருளின் சக்திகளுக்கு எதிரான போராட்டத்தில் நான் வெற்றி பெற்றுள்ளேன். வறுமை மற்றும் பற்றாக்குறைக்கு எதிரான போராட்டத்தில் நான் வெற்றி பெற்றுள்ளேன். நோய் மற்றும் பலவீனத்திற்கு எதிரான போராட்டத்தில் நான் வெற்றி பெற்றுள்ளேன். நான் தோற்கடிக்கப்பட்டவன் அல்ல. நான் ஒரு வெற்றியாளனை விட மேலானவன். இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் வெற்றியை வானங்களில் அறிவிக்கும் ஒரு எக்காளத்தைப் போல ஒலிக்கிறது. பரலோகம் என் வெற்றியைக் கொண்டாடுகிறது. தேவதூதர்கள் எனக்காக மகிழ்ச்சியடைகிறார்கள். சாத்தான் என் கால்களுக்கு கீழே நசுக்கப்பட்டுள்ளான். எனக்கு எதிராக வந்த ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு சோதனையும் என்னை வலிமையாக்கியுள்ளது. அது என் விசுவாசத்தை வளர்த்துள்ளது. அது என் குணத்தை வடிவமைத்துள்ளது. கண்ணீர் சிந்திய ஒவ்வொரு இரவும் இப்போது மகிழ்ச்சியின் காலையாக மாறியுள்ளது. துக்கத்தின் ஒவ்வொரு தருணமும் இப்போது வெற்றியின் நடனமாக மாறியுள்ளது. நான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை பெற்றுள்ளேன். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை பெற்றுள்ளேன். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை பெற்றுள்ளேன். நான் இனி கடந்த காலத்தின் கைதி அல்ல. நான் எதிர்காலத்தின் நம்பிக்கையால் நிறைந்திருக்கிறேன். தேவன் எனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் தீங்கானவை அல்ல. சமாதானமும் நம்பிக்கையுள்ள எதிர்காலமும் தரும் திட்டங்கள். என் வாழ்க்கை இப்போது ஒரு உயிருள்ள சாட்சியாக இருக்கிறது. அது தேவனுடைய கிருபை, வல்லமை மற்றும் விசுவாசத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. நான் என் தலையை உயர்த்தி நடக்கிறேன். நான் நம்பிக்கையுடன் பேசுகிறேன். நான் தைரியமாக செயல்படுகிறேன். ஏனெனில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார். என்னால் முடியாதது எதுவும் இல்லை. நான் வெற்றி, நான் ஜெயம், நான் ஆசீர்வாதம். ஆமென். 20வது அலை. எல்லாவற்றையும் நிறைவேற்றி நன்றி செலுத்துதல். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் இந்த ஜெபத்தில் கேட்கப்பட்ட, அறிவிக்கப்பட்ட, பிரகடனம் செய்யப்பட்ட அனைத்தும் இப்போது நிறைவேறிவிட்டன என்று நான் முத்திரையிடுகிறேன். மிக்கேலின் வாள் அதன் வேலையை செய்துவிட்டது. கேப்ரியலின் நற்செய்தி வழங்கப்பட்டுவிட்டது.
ரபேலின் குணப்படுத்துதல் பெறப்பட்டு விட்டது. இந்த 333.33 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் பரலோகத்தின் ஆற்றலை என் பூமிக்குரிய யதார்த்தத்துடன் இணைத்துள்ளது. என் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக மாற்றம் நிகழ்ந்துவிட்டது. பழையவைகள் கடந்து போயின, எல்லாம் புதிதாகிவிட்டன. இந்த மாபெரும் அற்புதத்திற்காக நான் என் முழு இதயத்தோடும் ஆத்துமாவோடும் மனதோடும் நன்றி செலுத்துகிறேன். என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி பிதாவே. எனக்காக பரிந்து பேசியதற்காக நன்றி இயேசுவே. என்னை வழிநடத்தி பலப்படுத்தியதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எனக்கு சேவை செய்த பிரதான தூதர்களான மிக்கேல், கேப்ரியல், ரபேல் மற்றும் அனைத்து தேவதூதர்களுக்கும் நன்றி. என் விசுவாசம் இப்போது செயலில் உள்ளது. நான் பெற்ற இந்த அற்புதங்களை நான் தொடர்ந்து அறிக்கையிடுவேன். என் சாட்சியத்தின் மூலம் மற்றவர்களையும் விசுவாசத்தில் ஊக்குவிப்பேன். நான் இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களின் ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். நான் பெற்றதை மற்றவர்களுக்கு தாராளமாக வழங்குவேன். அன்பு, சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, ஆரோக்கியம் ஆகியவை என் வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களுக்கு பாயும் ஒரு நதியாக இருக்கட்டும். இந்த ஜெபம் இப்போது முடிவடைகிறது. ஆனால் இதன் விளைவுகள் என் வாழ்க்கையில் என்றென்றும் தொடரும். எல்லாம் நிறைவேறிவிட்டது. இது முடிந்துவிட்டது. பரலோகத்தில் செய்யப்பட்டது போலவே பூமியிலும் செய்யப்பட்டுள்ளது. மகிமை, கனம், துதி, வல்லமை எல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே என்றென்றும் உண்டாவதாக. ஆமேன் மற்றும் ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நொடியில் உங்கள் அற்புதம் உங்கள் வழியில் உள்ளது. தேவதூதர்கள் உங்கள் சார்பாக செயல்படத் தொடங்கிவிட்டனர். கதவுகள் திறக்கப்படுகின்றன. சங்கிலிகள் உடைகின்றன. குணப்படுத்துதல் பாய்கிறது. உங்கள் விசுவாசத்தை பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் கண்களால் பார்ப்பதற்கு முன்பே அது நடந்துவிட்டதென்று நம்புங்கள். இந்த பிரார்த்தனை சங்கிலியை உடைக்காதீர்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக செயல். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த கஷ்டத்தில் இருக்கும் 3 பேருக்காவது அனுப்புங்கள். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அதிகமாக பெறுவீர்கள். இப்போது உங்கள் அற்புதத்தை முழுமையாகப் பெற கருத்துக்கள் பிரிவில் நான் 333.33 ஹெர்ட்ஸ் தேவதூதர்களின் அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்யுங்கள். உங்கள் சாட்சியத்தினாயி நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.